ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான இட்லி மாவு வச்சு போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பெருங்காயத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், இஞ்சி வந்து 1 டீஸ்பூன் வந்து துருகி வச்சுருக்கேன், அரிசி மாவு 1/4 கப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், 3 வெங்காயம், இட்லி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து உப்பு வந்து மாவுலேயே போட்டிருக்கேன், நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வெங்காயம் போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம், மிளகு 1 டீஸ்பூன், இஞ்சி துருகுனது, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கொஞ்சம் அரிசி மாவு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இதை ஒரு போண்டா பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நான் வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலை வந்து நல்லா அந்த சாறு இறங்கி நம்மளுக்கு அந்த மாவோடு வந்து படைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம போண்டாவை வந்து நம்ம போட்டுப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போட்டுக்கலாம். எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் உள் சைடு வந்து நல்லா வெந்து வரட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாங்க. பார்த்து ஒன்று ஒன்றா திருப்பிக்கோங்க. இது இந்த சைடும் நல்லா வேகட்டும். இது நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு மருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது கூட ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கருவேப்பிலையுடைய அந்த சாறு வந்து அந்த மாவில் பட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த டேஸ்ட்டு பார்த்து தான் நான் இன்னொரு உங்களுக்காக இது செய்கிறேன். இது நல்லா வந்து உள் சைடு நல்லா வெந்து வரும். நல்லா வந்து வெந்துருச்சிங்க. நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வேறு பவுலில் போடுவோம். இதே மாதிரி நம்ம எல்லாவும் செஞ்சு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி மாவில் வச்சு நம்ம போண்டா செஞ்சுருக்கோம். இப்போ இது கூட ஒரு சட்னி வச்சுருக்கேன். இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சமையலோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.